இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் அதனால் நாங்கள் வந்து காலையில் சீக்கிரமாகவே வந்து எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சாச்சு. 8 மணிக்குள்ளே என்னோட சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியில் வந்துட்டேன். எனக்கு வந்து டெய்லியும் தான் சாரீ கட்டுறேன். இந்த புதுசாக ஏதாவது ஒரு சாரீ கட்டணுன்னா எனக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுது. இந்த சாரீ மீஷோவில் எடுத்தது தான். ரொம்ப நாள் ப்ளவுஸ் தைக்காமல் இருந்துச்சு. சரி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு புது சாரீ கட்டிட்டு போகலான்ட்டு சாரீ கட்டிட்டு கம்மல் நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு கம்மல் கிடைக்கிற மாதிரியே தெரில. அப்புறம் பாப்பா எந்திரிச்சதான் அவகிட்ட கேட்டேன், அவள் தான் எடுத்து கொடுத்தா. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாம்பார், இட்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அவியல் வச்சுட்டேன். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வரும்போது அப்பளம் பொரிச்சிக்கலாம். பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு வந்துடுவேன்னா சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கம்பெனி. அப்புறம் சாயங்காலம் வந்து சுண்டல் வேக வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கும் சுண்டல் வந்து ஊற போட்டுட்டு இருந்தேன். கிஷோர் மட்டும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா. பாப்பா இப்போ தான் எந்திரிச்சால. எங்கடா ஆளக்கான்னு பார்த்தா வெளியில் அவங்க தம்பி கூட உட்காந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தான். அவன் இப்போ தான் எந்திரிச்சிருப்பான் போல. எந்திரிச்சதான் அண்ணனை தேடிச்சாட்டு இருக்குது. நானும் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து வேலைக்கு கிளம்புவோம். மறுபடியும் சாயங்காலம் தான் வந்து எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவோம். உங்கள் வீட்டிலலாம் சாமி கும்பிட்டாச்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மணி விளக்கில் பார்க்கலாம். பாய்.